சாந்தி 15/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையனோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவான் இப்போ நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானம் அசுர நடத்தையாகும். இந்த உடல் உணர்வு இருக்குல்ல, இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அதனாலதான் நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம். அது அசுர நடத்தையாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்யுங்கள். இப்ப இந்த உடல் உணர்வுல இருந்து வெளியே ஆத்ம உணர்வுக்கு வரும்போது நம்ம கிட்ட இருந்து அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அந்த தெய்வீகமான நடத்தைகளை தாரணை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, தூய்மையா இருக்கிறது, சுகம், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறது, இது எல்லாமே தெய்வீக நடத்தைகள். இந்த மாதிரி அதை தாரணை செய்யுங்க. அது எப்போ நம்மளால தாரணை செய்ய முடியும்னா, தேக அபிமானத்தை விட்டு வரும்போதுதான். அப்போது ராவணன் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அப்போதான் இந்த மாயா ராவணன், இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல அந்த சிறைக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் தவறு செய்யறாங்க. ஆனா அதற்கான தண்டனை அந்த பிறவிலேயோ கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காமலும் போகுது. நல்லா தானே இருக்கிறாங்கன்ட்டு கூட நம்ம சொல்றோம். இவங்க எங்க அனுபவிக்கிறாங்க? நல்லா தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பாவம் செஞ்சாங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனாலும் பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா எப்படி அனுபவிக்கிறாங்க? அதுல இருந்து நம்ம விடுபடுவதற்கான சாதனம் என்ன? அந்த பதிலையும் பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனையை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கிறாங்க, இன்னொன்று ராவணன் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நமக்கு இந்த பிறவியோடைய காட்சிகள் மட்டும்தான் தெரியும். போன பிறவியில் என்ன நடந்தது, அது வரப்போற பிறவி, அடுத்த பிறவி என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆத்மாவுமே தான் பண்ண பாவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பிறவிலே அனுபவிக்கணும். அப்படி முடியலன்னா அடுத்த பிறவிலே நம்ம போகும்போது எந்த ஒரு வயிற்றுல போயிட்டு கர்ப்ப சிறையில இருக்க போது ஆத்மா குழந்தையா இருக்கும்போது அது பாவத்தை அனுபவிக்குது, பாவங்களுடைய தண்டனை அனுபவிக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த பிறவியிலும் அது செஞ்ச பாவத்தை ராவணனோட சிறையில அநேக விதமான துக்கங்களா அந்த உடல் மூலமா அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால யாருமே எந்த கர்மாவில இருந்தும் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் பாபா நமக்கு சொல்றாரு, 63 ஜென்ம பாவ சுமை உங்க தலை மேல இருக்குது. குழந்தைகளே, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து வெளியே வரணும். அதனால நீங்க இப்ப பாபாவை நினைச்சு ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கும் போது அந்த பாவ சுமைகள் எல்லாம் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். அதோட நம்ம இதுக்கப்புறம் அடுத்த பிறையில நம்ம கர்ப்ப சிறைக்கு போக மாட்டோம். நம்ம அந்த சிறை தண்டனையும் இதுக்கப்புறம் அனுபவிக்க மாட்டோம். ராவணன் சிறைக்கு போக மாட்டோம். இந்த வழியை தான் பாபா நமக்கு சொல்றாரு. குழந்தைகளாக உங்களை இந்த சிறைகளிலிருந்து விடுவிக்க பாபா வந்துள்ளார். இந்த கர்ப்ப சிறையும் சரி, இந்த ராவணனோட காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்ற சிறையில நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால இந்த உடல் அபிமானத்தையும் விட முடியல, எல்லார் மேல இருக்கிற பற்றையும் விட முடியல. அது எல்லாமே நமக்கு சிறை மாதிரி இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துல இருந்து விடுவிக்கதான் பாபா வந்திருக்கிறாரு. இவற்றில இருந்து விடுபட தூய பார்வையுடையவரா ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இப்ப நமக்கு பாபா இதுல இருந்து விடுபடுவதற்கான யுக்தி சொல்றாரு. சாதனம் என்னன்னா, எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மாவை பாருங்க. தூய பார்வையா மாத்திட்டீங்கன்னா, அப்படியே மாறிட்டீங்கன்னா சத்தியுகத்துக்கு போயிடலாம். இங்கே நம்ம பிறக்க தேவையில்ல, கர்ப்ப சிறையிலையும் போக தேவையில்ல, திரும்ப பிறந்து இங்கே அனுபவிக்க தேவையில்ல. நம்ம தூய பார்வையா மாத்திட்டு எல்லாரு கூடயும் நல்லபடியா பழகிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு அந்த 5 விகாரத்தை வென்றுட்டு போகும்போது நம்ம அடுத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். கர்ப்ப சிறையிலையோ இல்ல ராவணனோட சிறையிலையோ நம்ம மாட்ட மாட்டோம். அதுக்காக யுக்தி சொல்றாரு. ஓம் சாந்தி. நாடகத்தின் திட்டப்படி பாபா இப்ப புரிய வைக்கின்றார். தந்தை தான் ராவணன் சிறையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். ஏனெனில் எல்லோரும் கிரிமினல் பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, பாபா சொல்றாரு, இப்ப இருக்கிற கலியுகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல் பாவ ஆத்மாக்கள். அதனாலதான் உடல்ல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கர்ப்ப சிறையில தண்டனை எல்லாம் அனுபவிச்சுதான் வந்திருக்கிறோம். நமக்கு கர்ப்பத்துல என்ன நினைச்சுன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா கடவுள் காட்சி காட்டி தண்டனை கொடுத்துதான் நம்மளை வெளியே அமைச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த 9 மாசம் அந்த குழந்தை அப்படி கஷ்டப்படுது அந்த வயித்துக்குள்ளார. அதனுடைய பாவத்தை அனுபவிக்குது.
முழு உலகத்தின் அனைத்து மனிதர்களுமே குற்றம் செய்பவர்கள் ஆக ஆன காரணத்தினால்தான் ராவணன் சிறையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ முழு உலகத்திலுமே எல்லா மனுஷங்களுமே குற்றம் செஞ்சுட்டாங்க. குற்றம் செஞ்சதுனால தான் அவங்க அந்த அந்த சிறையில் இப்போ நம்மளே இப்போ வந்து இந்த உடம்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்கோமே, இதுவே பெரிய சிறை தான். நமக்கு தேக அபிமானத்தில் இருக்கிறோம். ராவணனோட சிறையில் இருக்கிறாங்க எல்லாருமேன்னு சொல்லி சொல்கிறாரு. பிறகு சரீரம் விடுபடும் போது அப்போது கர்ப்ப சிறையில் செல்கிறார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை விடும்போது இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம நிறைய பாவத்தை அனுபவிப்போம். இந்த பிறவிலே நமக்கு விதவிதமாக பாவ கணக்கு வரும். உறவினர்கள் மூலமாக துக்கம் அடையிறது, இந்த உடம்புலே நோய் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இப்படி தான் பல பிறவிகளாக நம்ம அனுபவித்து வந்திருக்கிறோம். யாராவது திட்டுவாங்க, திடீர்னு யாராவது வந்து நம்மளை திட்டுவாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்மளும் நிறைய பாவம் பண்ணியிருப்போம். நம்ம மற்றவங்கள திட்டியிருப்போம், மற்றவங்கள அடிச்சிருப்போம். இது மாதிரி பல பிறைகளாக 63 பிறைகளாக நம்ம தவறு வந்து கண், காது, மூக்கு, வாய் இந்த கர்மேந்திரங்கள் மூலமாகவும் செஞ்சுருக்கிறோம், மனசு புத்தி மூலமாகவும் செஞ்சுருக்கிறோம். அதனுடைய தண்டனையை தான் நம்ம சரீரம் மூலமாக அனுபவித்தோம். சரீரத்தை விடும்போது உடனே அந்த சரீரத்தை விடுற நேரம் வரும்போது அந்த சரீரத்துலேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா கர்ப்பசிறைக்கு போகிறோம். அப்பொழுதும் கர்ப்பசிறைக்கு செல்கிறார்கள். உடனே அடுத்து அம்மாவோட வயிற்றுல போய் கர்ப்பசிறையில் மாட்டிக்கிறோம். அங்கேயும் தண்டனை அனுபவிக்கிறோம். தந்தை வந்து 2 சிறையிலிருந்தும் இப்போது விடுவிக்கிறார். இப்போ பாபா வந்து சொல்றாரு, கேரண்டி கொடுக்குறாரு, நீங்க என் பேச்சை கேட்டீங்கன்னா அடுத்து கர்ப்ப சிறைக்கும் போக தேவையில்ல, திரும்ப ஒரு உடல் எடுத்து இதே மாதிரியே அனுபவிக்க தேவையில்ல. அதுக்காக உங்களுக்கு யுக்தி சொல்றேன்றாரு. பின் நீங்கள் அரை கல்பம் ராவணன் சிறையிலிருந்தும் கர்ப்ப சிறையிலும் செல்ல மாட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க அடுத்த பிறவி என்ன, அடுத்து எடுக்க போற 21 பிறவிக்கு நீங்க மாட்டவே மாட்டீங்க. ராவணன்கிட்டயும் மாட்ட மாட்டீங்க, கர்ப்ப சிறையிலும் மாட்ட மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை மெதுவாக முயற்சியின் அனுசாரப்படி நம்மை ராவணன் சிறை மற்றும் கர்ப்ப சிறையிலிருந்து விடுவித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ நம்ம வந்த உடனே மாற மாட்டோம். நமக்கு வந்து 1 வருஷம் எடுக்கும் எல்லாருமே இந்த ஞானத்தை நம்புறதுக்கு. அப்புறம் கொஞ்சமா நம்பிக்கை வர, முரளி டெய்லி படிக்க நமக்கு நம்பிக்கை வர நம்ம ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருப்போம். நடக்க நமக்கே தெரியும் நிறைய ரிலாக்ஸேஷன் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. முன்ன இருந்த மாதிரி இருக்காது. மனநிலை வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டே வரும். ரொம்ப லேசாக நம்ம தெரியும். எல்லா பிரச்சனைகளுமே, முன்பு இருந்த பெரிய பிரச்சனைகள்லாம், பெருசா தெரிஞ்சதெல்லாம் இப்ப சின்ன பிரச்சனையா நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து லேசாயிட்டே வரும். அந்த மாதிரி பாபா நம்மள மெதுவா முயற்சியின் அனுசாரப்படி ராவணன் சிறையிலேருந்தும் கர்ப்ப சிறையிலேருந்தும் இப்போ விடுவிச்சுட்டே இருக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அனைவருமே ராவண ராஜ்யத்தின குற்றவாளி ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றார் பாருங்க, எல்லாருமே இங்க யாருமே என்னன்னு சொல்றதுக்கு இல்ல, நல்லவங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாருமே குற்றவாளின்னு சொல்லிட்டாரு பாபா இன்னைக்கு முரளியில. ராவண ராஜ்யத்துல நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தெரியாமலே தப்பு பண்ணியிருக்கிறோம். தெரிஞ்சு பண்ணல, இப்ப பாபா வந்து சொல்லும் போதுதான் தெரியுது நம்ம தெரியாமலே பண்ணியிருக்கிறோம். பின் ராம ராஜ்யத்துல எல்லோருமே தூய பார்வையுடையவர்களாக இருப்பார்கள். அப்ப பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சு நம்மள நல்லவங்களா மாத்துறாரு. சத்தியோகம் போகும்போது அங்க எல்லாருமே சிவில் பார்வையுடையவங்களா, சிவிலைஸ்டா மாறிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொன்னார்ல. எந்த ஒரு பூதமும் பிரவேசமா ஆவதில்லை. அங்க நமக்கு சத்தியுகத்துல ஒரு பூதம் கூட நம்ம மேல பிரவேசமாகாது. இப்பதான் பாருங்க, கோபம் வருது, அகங்காரம் வருது, என்னையே சொல்லிட்டீங்களா, நான் யார் தெரியுமா, அப்படியெல்லாம் வர்றதெல்லாம் இப்போ பூதம் வந்து பிரவேசமாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. தேக அகங்காரம் வரும்பொழுதே மற்ற பூதங்களும் பிரவேசமா ஏற்படுகிறது. பாருங்க, இந்த தேக அகங்காரம் நான்ன்றது வரும்போது தான் அந்த மற்ற பூதமும், கோபம், காமம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே வந்து பிரவேசமாயிடும். இந்த தேகமே நான் இல்லை, நான் ஒரு புள்ளி, நான் வந்து கடவுளுடைய குழந்தைன்னு நினைக்கும் போது எந்த பூதமும் நம்ம கிட்ட வராது. இதே நம்ம தேகம்னு நினைக்கும் போது தான் எல்லா பூதமும் பிரவேசமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தேகி அபிமானி ஆத்ம நிலை அடைய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இவர்கள் போல லட்சுமி நாராயணன் போல ஆகிவிடும் போதே தேவதை என அழைக்கப்படுவீர்கள். இப்போ நம்மள தேவதைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பிராமணன் ஆயிருக்கிறோம், பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தா ஆக போறோம். ஆனா இது வந்து அந்த கம்பளி பூச்சி கூட்டுப்புழு பருவத்துல போற மாதிரி தான் போயிட்டு அது ரொம்ப நாள் அந்த உள்ளுக்குள்ளார நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் அது பட்டாம்பூச்சியாக பறக்கும். நம்ம இப்போ பட்டாம்பூச்சி கிடையாது, நம்ம கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கிறோம். கம்பளி பூச்சியாக இருந்த நம்மளை பாபா பட்டர்ஃப்ளையாக மாற்ற வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக மனிதனாக இருக்கிறோம். கடைசியாக நம்ம லட்சுமி நாராயணனா அந்த அளவுக்கு ஆகும்போது தான் நம்மளை தேவதைன்ட்டு சொல்ல முடியும். அவங்கள மாதிரி ஆகும்போது தேவதைன்ட்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் பிராமணர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இப்போ நம்மளை வந்து பாபா செலக்ட் பண்ணி அவருடைய குழந்தை ஆக்கியிருக்கிறாரு, பிராமணன் ஆக்கியிருக்கிறாரு.
பிரம்மா வாய் வழி வம்சாவளியா மாறி இருக்கிறோம். ராவனுடைய சிறையிலேருந்து விடுவதற்காக தந்தை வந்து படிப்பிக்கவும் செய்கிறார். இப்போ நம்ம கடவுளை வந்து நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கிறாரு. உண்மையிலே இந்த மாய ராவணன் தெரியாமலே நம்ம வந்து அதுகிட்ட சிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கிறோம். அது என்னமோ அதுதான் நல்லது, நம்ம ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அரிச்சிட்டு இருக்குது. இந்த செல்லுலாம் அரிக்குமே அந்த மாதிரி நம்ம எத்தனை பிறவிகளா தெரியாமலே நம்ம அந்த சிறையில மாட்டிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து விடுப்பதற்காக கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மேலும் அனைவருடைய கெட்டுப்போன நடத்தைகளையும் இப்ப திருத்தவும் செய்கிறார். நம்ம இந்த உண்மையிலே ஆத்மாக்கள் யாருமே இந்த மாதிரி குணமுடையவர்களே கிடையாது. இவ்வளோ காமம், கோப வெறி, கொல்றது, எல்லாரையும் அடிக்கிறது, கொல்றது இப்ப எவ்வளவு நடக்குது. காம வெறி பிடிச்சி குழந்தைங்களை கொல்றது, இந்த மாதிரி கெட்டு போன நடத்தைகள்லாம் எதனால வந்தது? ஆத்மா தூய்மையா தான் வந்தது. மேல இருந்து வரும்போது தூய்மையா தான் வந்தது. எல்லா ஆத்மாக்களும் நல்லவங்க தான். எப்படி இப்படி ஆனாங்க? எல்லாமே இந்த ராவணனோட சிறையில மாட்டிக்கிட்டு இப்படி ஆயிட்டாங்க. அந்த கெட்டு போன நடத்தைகளை பாபா தான் கடவுளே வந்து திருத்தவும் செய்கிறார். அரை கல்பமாக நடத்தைகள் கெட்டு கெட்டு மிகவுமே கெட்டு போய்விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. 2500 வருஷமா, அதுவும் நம்ம தான் வந்து முன்னாடி தேவதையா 2500 வருஷம் நடிக்கிறோம். அதுக்கப்புறம் 2500 வருஷமா நம்ம தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சோம். நடத்தைகள் கெட்டு போய் மிகவும் சீர்கெட்டு போய்விட்டது சொல்லி சொல்றாரு. இச்சமயத்துல இருப்பதோ தமோ பிரதான நடத்தைகள் தான். இப்ப பாருங்க, இப்போ உலகமே மோசமான உலகம், தமோ பிரதானமா இருக்குது. தெய்வீக மற்றும் அசுர நடத்தைகளில் உண்மையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. தெய்வீகமா இருக்கிறது வேற, அசுரத்தனமா நடந்துக்கிறது வேற. இது ரெண்டுத்துக்குமே இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. 2500 வருஷம் தெய்வீகமா இருப்போம் நம்ம, 2500 வருஷம் இரவுல வந்து அசுர நடத்தைகள்ல நம்ம போயிடுறோம். இப்போது புருஷார்த்தம் செய்து உங்களுடைய தெய்வீக நடத்தைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்ப பாபா என்ன சொல்றாரு, முன்னாடி எப்படி இருந்துருவோ அந்த மாதிரி மாற முடியாதா? மாறுங்கன்றாரு. திரும்ப குழந்தை பருவத்துக்கு போங்க. நம்ம குழந்தையா இருக்கும் போது பாருங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்திருப்போம். இந்த அளவுக்குலாம் நமக்கு கிரிமினல் புத்தியோ கிரிமினல் பார்வையோ வேலையே செய்யாது. நமக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் அது தப்புன்னு கூட நமக்கு தெரியாது குழந்தையா இருக்கும்போது. சதோ பிரதானமா தானே இருந்தோம். அது மாதிரி பாபா வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி போங்கன்றாரு. 2500 வருஷம் நடிச்சதை மறந்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி ஆகுங்க. தெய்வீக நடத்தைகளை இப்ப ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாரு. அப்போதுதான் அசுர நடத்தையிலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். அப்போதான் நம்ம அந்த அசுர நடத்தையிலிருந்து விடுபட்டுட்டே போவோம். அப்புறம் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும், என்ன இது, சே நம்ம அந்த பாபா நம்மளை அப்படி மாத்திட்டு இருக்காரு, நம்ம இப்படி நடந்துக்கிறோமேன்ட்டு நம்ம மேலே நமக்கு ஒரு ஒரு மாதிரி தோணும், நம்ம இந்த மாதிரி கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு. அசுர நடத்தைகளில் நம்பர் 1 தேகாபிமானம் ஆகும். முதல் அசுர நடத்தைகள்லயே ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேகாபிமானம். நான் தான் இந்த தேகம், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் யார் தெரியுமா, இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து தேக அபிமானம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேகம் தான் நான் நினச்சிக்கிறது. கடைசியில் அது நம்ம கிடையவே கிடையாது. புள்ளியா நம்ம இத்தனோண்டு புள்ளி நெற்றி பூர்வத்துல டிரைவர் மாதிரி இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு கார் மாதிரி இருக்குது. இந்த உடல் வந்து எப்படி இருந்தாலும் அழிஞ்சிரும். அதை வந்து மண்ணில் புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. அப்புறம் ஏன் இதை போய் நம்ம நினச்சிக்கிறது? இது மாதிரி நம்ம எத்தனை உடல் பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி நிறைய உடல் எடுத்து எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா இதையே நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, ஆத்மாபிமானியின் நடத்தைகள் ஒருபோதும் கெட்டே போவதில்லை. ஆனா யார் ஆத்மாபிமானியா இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே நல்லதுதான் செய்வாங்க. அவங்களோட நடத்தை வந்து கெட்டு போகாது. அந்த மாதிரி ஆத்மான்னு உணர்வுல எப்பயுமே இருக்கிறவங்க தவறு செய்ய மாட்டாங்க. எல்லாமே நடத்தைகளை பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே நம்மளுடைய நடத்தைகளை பொறுத்துதான் இருக்கு. தேவதைகளின் நடத்தை எப்படி கெட்டு விடுகிறது பாருங்க. அந்த கோயில்ல விதவிதமான சிலைகள்லாம் காமிச்சிருக்கிறாங்க. தேவதைகளோட படத்தையே ஒரு மாதிரி அசுத்தமா காமிச்சிருப்பாங்க. தேவதைகள் எப்படி கெட்டு போறாங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அவங்க வாம மார்க்கத்துல செல்லும் போது, அதாவது விகாரி ஆகும்போதுதான் நடத்தைகள் கெட்டு விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஜெகநாத் கோயில்ல கூட வாம மார்க்கத்தின் மோசமான சித்திரங்கள்லாம் காண்பித்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு முகம்லாம் வந்து தேவி தேவதைகளுடைய முகம் வச்சு சித்திரங்கள் வந்து மோசமா காமிச்சிருப்பாங்க கோயில்ல. அது ஏன்னா தேவதைகள் விகாரிகளா ஆயிடுறாங்க 2500 வருஷம் கழிச்சு. அதனாலதான் அந்த மாதிரி சிலை வந்து கோயில்ல இருக்குது. இதெல்லாம் அடையாளம். இது அநேக வருடங்களின் பழைய கோயில் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஜெகநாத் கோயில் ரொம்ப பழைய கோயில். உடைகள் தேவதைகளுடையதாகவே உள்ளது. தேவதைகள் எப்படி வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள் என்று காண்பித்துள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் அந்த காலத்துல யாரோ செதுக்கி போயிருக்கிறாங்க. முதலில் காமசதியில் செல்வதுதான் குற்றமாகும் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குற்றமே தேக உணர்வுல வந்து
ஆண் பெண்ன்றத பார்வை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்மாவா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உடலை பார்க்கும்போது இவங்க ஆணு இவங்க பெண்ணுன்ற வரும்போது தான் நம்ம அந்த உடல் உணர்வு தேக உணர்வு வந்தும்போது தான் தவறு நடக்குது. அப்ப குற்றப்பார்வை வரும்போது காமசிதையில போயிடுறதுனால தான் பெரிய குற்றமா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. பிறகு நிறம் மாறி மாறி அப்புறம் கருப்பாயிட்டோம். ஆத்மால சக்தி வந்து இந்த முதல் விகாரத்தினால குறைஞ்சிட்டே போகுது. அப்ப 63 பிறவியா நமக்கு அந்த முதல் விகாரத்தினால தான் நம்ம ஆத்மால பேட்டரி லோ ஆயிட்டே வந்துச்சுன்னு பாபா சொல்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இந்த 5 விகாரத்துல நம்ம எதுல போனாலும் எந்த விகாரமா இருந்தாலும் நம்ம பேட்டரியை லோ பண்ணிடும். ஆத்மால இருக்கிற சக்தியை குறைச்சி விட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு பகுத்தறியும் சக்தி வராது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அப்புறம் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு புரியாது. கடவுளா இல்ல வந்து மிருகமா எதுவுமே தெரியாது. எல்லாரையும் நம்பிடுவோம். இப்படிதான் நம்ம வந்து 2500 வருஷம் இந்த காம சிதையில போய் தான் நம்ம வந்து ஏமாந்து போயிட்டோம். இது வந்து ராவணனது. அது ஒரு மாயா. அந்த மாயால நம்ம நம்பி நம்பி ஏமாந்துட்டோம். இப்ப பாபா வந்து புரிய வைக்கிறாரு. புரிய வச்சுதான் நம்மள திருத்துறாரு. பிறகு அப்படியே நிறம் மாறி மாறி முற்றிலுமா நம்ம கருப்பா ஆகிடுறாங்க. ஆத்மா தான் சொல்றாரு, உடம்ப சொல்லல பாபா. ஆத்மா வந்து கருப்பாயிடுச்சு. அந்த அமாவாசை மாதிரி பௌர்ணமி நிலவு வந்து அமாவாசை ஆகிற மாதிரி நம்ம ஆத்மால பேட்டரி லோ ஆகி அமாவாசை ஆயிடுச்சு. அப்ப ஆத்மா வந்து கருப்பாயிடுச்சுன்னு சொல்றாரு. முதலில் தங்க யுகத்துல சம்பூர்ண வெண்மையா இருக்கிறாங்க ஆத்மாக்கள். லட்சுமி நாராயண இல்லற மார்க்கத்துல இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க? ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா தூய்மை சுகம் சாந்தியோட வாழறாங்க. ஆனா அது எப்ப அந்த தூய்மை இழக்கிறாங்களோ அப்ப அந்த துக்கம் அசாந்தி 2500 வருஷம் வந்துருது. நமக்கு துக்கமும் வந்துருது, அமைதியின்மையும் வந்துருது. எதனாலனா தூய்மை இழக்கிறதுனால. இந்த விஷயம் புரியாதனால எல்லாரும் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க உலகத்துல. பிறகு 2 கலை குறைந்து விடுகிறது. திரேதாயுகத்துல 2 கலை குறையுது. திரேதாவை சொர்க்கம்ட்டு சொல்ல மாட்டாங்க. அது செமி சொர்க்கம், பாதி சொர்க்கம்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ராவணன் வந்ததுனால தான் உங்கள் மீது துரு ஏற ஆரம்பித்துள்ளது என தந்தை புரிய வைத்துள்ளார். இந்த காமம், கோபம், ராவணன்றது தனியா ஒரு மனுஷன் கிடையாது. எல்லாருக்குள்ளும் வியாபிச்சிருக்கிற அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அது வந்து தேக உணர்வுனால வருது. நான் தான் இந்த தேகம்னு நம்ம நினைச்சுக்கிறதுனால அந்த 5 விகாரம் நமக்குள்ளார வந்துடுது. அதனாலதான் துரு ஏறிடுச்சு எல்லா ஆத்மாலையும் பாபா புரிய வைக்கிறாரு. முழு கிரிமினலாக கடைசியில் ஆகிறீர்கள். பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரிமினல் ஆகி முழு கிரிமினலா நம்ம இந்த கடைசி பிரிவில் ஆயிட்டோம். தவறான பார்வை, கெட்ட உள்ளுணர்வு எல்லாமே இந்த கடைசி பிரிவுல மோசமாயிடுச்சு. இப்ப கலியுகம் பாருங்க. துவாபரயுகத்துல கூட நல்லவங்களா இருந்தவங்க, நல்லவங்களா தான் எல்லாரும் இருந்தாங்க. அவங்கவுங்க சம்பாதிப்பாங்க, அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரதர் கூட சொன்னாரு, சத்தியுகத்துல எல்லாமும் எல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லாரும் அனுபவிக்கலாம் அப்படின்னு வாழ்ந்தாங்க. ஆனா துவாபரயுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணிது உன்னிது என் கோட்டை தாண்டி வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய நிலம் உன்னோடைய நிலம் தான். இது கோட்டை தாண்டி வரக்கூடாது. அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க யூஸ் பண்ணணுன்றது துவாபர யுகம். கலியுகன்றது உன்னிதும் எண்ணிது அப்படின்னுட்டு மற்றவங்களையும் பறிக்கிறது, மற்றவங்கள வாழ விடாம செய்யறது. இதுதான் கலியுகம். அப்ப அந்த மாதிரி வரும்போது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அது கலியுகம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப கலியுகம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த கடைசி கலியுகத்தினுடைய கடைசியில முழு கிரிமினலாக ஆத்மாக்கள் எல்லாரும் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது 100% கிரிமினல் குற்றம் உள்ளவர்கள் என்று கூறுவார்கள் சொல்றாரு. 100% நிர்விகாரியாக இருந்தீர்கள், பின் 100% விகாரி ஆனீர்கள் பாபா சொல்றாரு. யார் அந்த 100% நிர்விகாரியா ஆனாங்களோ அவங்களதான் பாபா வந்து தேர்ந்தெடுத்து அவங்களதான் 100% விகாரியா ஆக்குறாரு. எப்படின்னா யோக பலத்தின் மூலமா. இப்போது தந்தை சொல்றாரு, திருத்தி கொண்டே செல்லுங்கள். குழந்தைகளே, உங்க மேல தப்பு இல்ல. 2500 வருஷம் நீங்க நடிச்சதுனால இப்படி ஆயிட்டீங்க. அந்த எப்படி புது வீடு வந்து பழைய வீடா மாறி இதாகிற மாதிரி ஆத்மாக்களும் ஃபர்ஸ்ட் வரும்போது சதோ பிரதானமா தான் இருந்தீங்க. அப்புறம் நடிக்க எல்லாரையும் பார்த்து இப்படி ஆயிட்டீங்க. கடைசி பிரிவுல தமோ பிரதானம் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க திருந்திக்கிட்டே போங்க. இந்த ராவனுடைய சிறை மிகவும் பெரியது. பாருங்க, இந்த ராவணன் சிறையே இந்த முழு உலகமே இப்ப இலங்கை தான்.
புடிச்சு வச்சிருக்கிறான் ராவணன் எல்லாரையும். எவ்வளோ பெரிய சிறையா இருக்குது ராவணன், எல்லாரையும் வளைச்சு போட்டிருக்குது. எல்லோரையும் கிரிமினல் என்றே கூறும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் ராவணன் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப எல்லாருமே கிரிமினல் சொல்றாரு. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. முழு உலகத்தையும் கேளுங்களேன், ராமர் யாரு ராவணன் யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா பாட்டு மட்டும் பாடுவாங்க. ராமர் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு பாடுவாங்க. ஆனா ராமர் யாரு ராவணன் யாருன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலே ராமர் சிவபாபா, அவர் தான் நம்மள இந்த ராவணன்ட்ட இருந்து காப்பாத்துறாரு. ராமராஜ்யன்றது சத்தியகம், சொர்க்கம். அங்க போய் நம்ம வாழ போறோம். அங்க இந்த ராவணனே இருக்காது. 10 தலை ராவணன். 10 தலைன்றது 5: காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அந்த தேக உணர்வுல வரும்போது ஆண் பெண்ணுன்னு பார்க்கும்போது அந்த 10 தலை ராவணன் தோன்றுது. இது வந்து குப்தமான விஷயம். ஒரு மனுஷன்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அது எல்லாம் தவறா புரிஞ்சிட்டாங்க. இப்போது நீங்கள் ராமராஜ்யத்தை செல்வதற்காக புருஷார்த்தம் செய்துட்டு இருக்கிறீங்க. சம்பூர்ணமாக இப்ப யாருமே ஆகலைன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவர் முதலில், மற்றவர் இரண்டாவதில், இன்னொருவர் மூன்றாவதில் உள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப வரிசை கிரமமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது தந்தை வந்து நமக்கு படிப்பிக்கிறார். இப்ப இது வந்து இதெல்லாம் யார் சொல்லி புரிய வைக்கிறது? கடவுளே வந்து புத்தி பூட்டை ஓபன் பண்ணி கபாலத்துல இருந்து கொட்டுறாரு. சிஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்க, கபாலத்துல இருந்து பிரிச்சு பாபா வந்து ஞானத்தை கொட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி இப்ப நமக்கு ஞான கண்ணை, 3வது கண்ணை ஓபன் பண்ணி ஞானத்தை சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. குழந்தைகளே, 3வது கண்ணை திறங்க, நீங்க யாருன்ட்டு உணருங்க, இந்த தேகமே நீங்க கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்விக்கிறார். இப்ப நமக்கு வந்து இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல ஊறி போய் கடந்த நம்மள அதுல இருந்து தட்டி எழுப்பி அதுல இருந்து வெளியே வர வச்சு இப்ப நம்மள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறாரு. தூய்மை, சுகம், சாந்தின்னா என்ன, அன்புனா என்ன. ஆனா எல்லாருக்கிட்டையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தெய்வீக குணங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் இந்த ராவணன் வந்து சாப்பிட்டுட்டான். இப்ப முழுசா அந்த முழு குற்றமுள்ளவர்களா, கிரிமினலா மாறிக்கிறீங்கன்னு சொன்னார்ல. அப்ப அந்த தெய்வீக குணங்களே நம்மள்ட்ட போயிடுச்சு. கடவுள்கிட்ட இருந்து வந்த அந்த தெய்வீக குணங்களே நம்மள்ட்ட போயிடுச்சு. இப்பதான் பாபா நம்மள திரும்ப அதை தாரணை செய்ய வைக்கிறாரு, தூய்மையா இருக்கிற வைக்கிறாரு, நம்மள எல்லாருக்கும் சுகம் கொடுக்க வைக்கிறாரு. சுகம், அமைதியை நிரப்புறாரு வாழ்க்கையில, அன்பு கொடுக்குறாரு. அன்பே சிவம் வந்து அன்பு கடல் வந்து நம்மள அன்பு கடல்ல மூழ்க வச்சு நம்மளையும் அன்பானவங்களா மாத்துறாரு. இப்பதான் நமக்கு அந்த தெய்வீக குணங்களை திரும்ப வர வைக்கிறாரு. அந்த அசுர குணங்கள்லாம் அழிச்சு தெய்வீக குணங்களை நமக்கு வந்து தாரணை பண்ண வைக்கிறார். தேக அபிமானமும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே நான் யாருன்றது அந்த பேர் தான் சொல்லுவாங்க. அந்த உடலுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை சொல்லுவாங்க. நான் யாருன்னு கேட்டா நான் இன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி அந்த தேகாபிமானம் இருக்குது? அந்த உடல் தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்க சேவையில ஈடுபட்டிருப்பீர்களோ அந்த அளவு தேகாபிமானம் குறைந்து கொண்டே போகும். அப்ப இந்த தேகாபிமானம் எப்போ போகும்? நம்ம எந்த அளவுக்கு பாபா சேவை செய்யறோமோ, ஆத்ம உணர்வுல இருந்து பாபா சேவையை செய்யறோமோ அப்பதான் இந்த தேகாபிமானம் போகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவை செய்வதால் தேக அபிமானம் குறைந்து விடும். இப்ப நம்ம மண்டையை உடச்சுக்கிறோம்ல, நம்ம என்னதான் பயிற்சி பண்ணாலும் என்னதான் முரளி படிச்சாலும் இந்த தேக அபிமானமே போக மாட்டேங்குதே. நான் தான் இந்த உடல்ன்றதே இருக்குது, அசரீரியா கூட ஆக முடியல, பயிற்சி பண்ணா கூட ஆக முடியலன்னா பாபா சொல்றாரு பாருங்க, சேவை செஞ்சாதான் தேகாபிமானம் போகும். சேவையே பண்ணாம சும்மா முரளி படிச்சுட்டு இருந்தா ஒன்றும் போகாது. சேவை செஞ்சாதான் தேக அபிமானம் குறைந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்ம அபிமானி பெரிய பெரிய சேவை செய்வார்கள். யார் ஆத்ம அபிமானியா இருக்கிறாங்களோ அவங்க பெரிய பெரிய சேவை செய்வாங்க. போய் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் கூட ஞானம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம அபிமானியா இருக்கிறதுனால தைரியமா இருப்பாங்க, பெரிய பெரிய சேவையெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். பிரம்மா பாபா கூட ஆத்ம அபிமானியா இருக்கிறாரு. அதனால்தான் அவர் எவ்வளவு நல்ல சேவை செய்கிறார் சொல்லி சொல்றாரு. அனைவரையும் கிரிமினல் ராவணன் சிறையிலிருந்து விடுவித்து சத்கதியை பிராப்தியாக தருகிறார். இப்ப இறைவனே வந்து நம்ம இந்த கிரிமினல் ராவணனோட சிறையிலிருந்து விடுவிச்சு நமக்கு நல்ல கதியை பிராப்தியா கொடுக்குறாரு. அங்கு பின் 2 சிறையுமே இருக்காது. அங்க கர்ப்ப சிறையும் இருக்காது, ராவணன் சிறையும் சொர்க்கத்துல இருக்காது. இங்கு 2 சிறையுமே இருக்குது. இங்க கர்ப்ப சிறையிலையும் போய் குழந்தை மாட்டிக்கிட்டு அந்த ஆத்மா தான் குழந்தையா பிறகுது, மாட்டிக்கிட்டு முழிக்குது. சத்தியுகத்துல கோர்ட்டும் கிடையாது, பாவாத்மாக்களும் கிடையாது. அங்க போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க கோர்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கோர்ட்ல போடுறதெல்லாம் அங்க கிடையாது. சத்தியுகத்துல கோர்ட்டே கிடையாது, பாவம் செய்யற ஆத்மாக்களும் கிடையாது. அங்க வந்து செய்யற கர்மாக்கு பாவ புண்ணியமே கிடையாது, அக்கர்மா தான் செய்வாங்க. ஆத்மா உணர்வுல இருந்து செய்யும் போது
அகர்மமா ஆயிடும். அங்க வந்து விக்கிரமமே நடக்காது. பாவ கர்மங்களே நடக்காது. ஏன்னா எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால அந்த 5 விகாரன்றது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. 5 விகாரத்தின் வசப்பட்டு நம்ம செய்யும் போதுதான் அது விக்கிரமமாயி பாவ கர்மமா ஆயிடுது. அதனாலதான் இங்க கோர்ட்டு, கேஸு, கர்ப்ப சிறை எல்லாமே இருக்குது. பாபா சொல்றாரு ராவனுடைய சிறையுமே அங்க கிடையாது. அங்க கர்ப்ப சிறை கிடையாது, கர்ப்ப மாளிகை. குழந்தை கூட சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும். இங்கதான் பாருங்க, குழந்தை அழுதுகிட்டே பிறக்கும். ஏன் அழுவுது? ஐயையோ மாட்டிக்கிட்டனே, திரும்ப இந்த உலகத்துல இதே வீட்டிலேயே வந்து இங்கேயே பிறக்கிறேன், மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி அழுவுது குழந்தை. ராவணனுடையது எல்லையில்லாத சிறையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ராவணன் முழு உலகத்தையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். முழு உலகமே ராவணனுடைய சிறைதான் சொல்லி சொல்றாரு. அனைவரும் 5 விகாரங்கள் கயிறுல பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. பற்று இங்க அடிச்சா எங்க வலிக்கும், மாயாவுக்கு தெரியும். இவங்களை எப்படி கவலைப்பட வைக்கிறது, இவங்களை எப்படி அழ வைக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சவங்கள போயிட்டு 2 உத வச்சா நம்ம அழுவோம், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். பற்று, அதான், வேற எதுவும் கிடையாது. பற்று தேகாபிமானம், நஷ்டமோக. அதனாலதான் பாபா நஷ்டமோகா ஸ்மிருதி ரப்தா, நினைவு சுரூபம். ஒரு பாபா மேல பற்று வைங்க, மற்றவங்க மேல பற்று வைக்காதீங்க. எல்லாரையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா இது டிராமா, அவங்கவுங்க நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களாம் கணக்கு வழக்கின் காரணமாக நம்ம கூட இருக்கிறாங்க. யாரும் பாசமாலாம் நம்ம கூட கிடையாது. எல்லாரு கூடயும் நமக்கு கணக்கு வழக்கு இருக்குது. அதனாலதான் நம்ம அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம என்னமோ இவங்கெல்லாம் நம்ம கூட வருவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, கடைசி வரைக்கும் நான் தான் உங்க கூட இருப்பேன், இவங்க யாரும் உங்க கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம யாரை நம்பி வந்தோம்? தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். அப்புறம் எதுக்கு பற்று வச்சிருக்கிறீங்க? மெயினே பற்று, தேக அபிமானம். அதுக்கப்புறம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே வந்துருது. இதனாலதான் முக்காவாசி பிரச்சனைகள் உலகத்துல நடக்கிறதுக்கு காரணமே கோர்ட்டு கேஸு. போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, எதனால ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா, எதனால கொலை நடக்குது, எதனால கொள்ளை நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். ரொம்ப எல்லாமே நீங்க நிறைய நியூஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகாரம் தான். அதான் பாபா சொல்றாரு, புரிய வைங்க, எல்லாருக்கும் புரிய வைங்க. இந்த 5 விகாரம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஊரோட ஒத்து வாழணும்ட்டு எல்லாம் வாழ்ந்து நிற்கிறாங்க. உண்மையிலே அதனாலதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டே புரியல. துக்கத்துக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான் சொல்லி புரிய வைங்கன்றாரு. அளவற்ற துக்கம் இருக்கிறது. இப்போ அளவற்ற துக்கம் இருக்குது. இன்னும் துக்கம் மழையே விழப்போகுதுன்றாரு பாபா. நாளுக்கு நாள் துக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. கலியுகத்துல இங்க எப்படி சுகமா வாழ முடியும்? கலிகாலம்ன்றாங்க இல்லையா, இங்க நாளுக்கு நாள் துக்கம் அதிகரிக்கும்ன்றாரு. சத்தியுகத்திற்கு தங்க யுகம் என்றும் திரேதாவதற்கு வெள்ளி யுகம் என்றும் கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா சொர்க்கம் வந்து தங்க யுகம், அங்க வந்து சுகம்தான் இருக்கும். அங்க இந்த மாதிரி துக்கம், நாளுக்கு நாள் துக்கம்லாம் கிடையாது. அங்க நாளுக்கு நாள் சுகம்தான் அதிகரிக்கும். அங்க எப்பயுமே சுகமா தான் இருப்போம். திரேதாயுகம் கூட வெள்ளி யுகம், அது 2 கலை குறையறதுனால வெள்ளி யுகம் சொல்லி பாபா சொல்றாரு. தங்கம் தானே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், அதுக்கு அடுத்து தானே வெள்ளி. அந்த மாதிரி அந்த 2 கலை குறையறதுனால வெள்ளி ஆயிடுது. இப்ப ஆனா நமக்கு வைர யுகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்காம யுகம் தான். ஆனா இதோட அருமை நமக்கு தெரியல. இப்ப கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. இதுதான் சத்தியுகத்தை விட உயர்ந்த யுகம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கடவுள் கூட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் யுகம் இதுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தினுடைய சுகம் திரேதாவில இருக்கவே முடியாது. பாருங்க, இப்ப இருக்கிற சுகம் சத்தியுகத்திலே இருக்காது நமக்கு. அதீந்திரிய சுகம் இப்ப இருக்குது நமக்கு பாபா கிட்ட. அந்த சுகம் சத்தியோகத்துல இருக்காது. அங்க ஆத்ம உணர்வுல இருப்போம், சுகமா தான் இருப்போம். ஆனா திரேதாவுல அந்த அளவுக்கு சுகம் இருக்காது. ஏன்னா 2 கலை குறையுது. ஏனெனில் ஆத்மாவின் 2 கலை குறைந்து விடுகிறது. ஆத்மாவின் கலை குறைந்து விடும்போது சரீரமும் பின் அவ்வாறு ஆகிவிடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்மா எப்படியோ அந்த மாதிரிதான் சரீரம் கிடைக்கும். எனவே உண்மையில் நாம் ராவணின் ராஜ்யத்துல தேக அபிமானி இப்ப ஆகிவிட்டோம் என்று உணர வேண்டும். இப்ப நல்லா புரியணும், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி உடம்பு கிடைச்சிருக்கு, நம்ம ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராவணன். இப்போது தந்தை ராவணன் சிறையிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறாரு. லிபரேட்டர்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து லிபரேட்டர், விடுவிப்பவர். அவர் தான் நம்ம கஷ்டத்துல இருந்து விடுவிக்க வந்திருக்கிறாரு. நம்ம மொட்டையா பக்தி மார்க்கத்துல கடவுளே இந்த கஷ்டத்துல இருந்து விடுவின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம சொல்லிட்டு இருப்போம் அவர்கிட்ட. அவருக்கு தெரியும், அவர் ஃபுல் ஹிஸ்டரியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம மொட்டையா கேட்போம், கடவுளே நமக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, நம்ம அந்த 5 விகாரத்தையும் விட மாட்டோம், கடவுளையும் விட மாட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, நீ 5 விகாரத்தை விட்டுட்டு வா, அப்பதான் நீ என்ன அடைய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பத்தின் தேக அபிமானம் நீங்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப 2500 வருஷம் இந்த தேக அபிமானம் நீங்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகுது, நிறைய உழைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பிகே ஆனவனே யாரும் மாறதில்ல. பிகே ஆயிட்டு எல்லாரும் கேட்பாங்க, நீ பிகேவா தானே ஆயிருக்கிற, நீ மெடிடேஷன் தானே பண்ற, ஒரு மாற்றமும் இல்லையே,
என்ன இந்த சாமி கும்பிட்றீங்க, உங்கள்ட்ட ஒரு மாற்றமும் இல்லைன்னு கேட்பாங்க. பாருங்க கடவுளே சொல்றாரு, பிகே ஆனது உடனே மறுநாளே மாறி தேவதையாகி நம்ம போயிட மாட்டோம். அந்த மாதிரி மாறி இருந்தா என்னால ஃபரிஸ்தாவாகி நம்ம போயிருப்போம் இந்த உடலை விட்டே. யாரும் அவ்வளோ சீக்கிரம் மாற முடியாது, லேட் ஆகுது, நிறைய உழைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே உழைக்க வேண்டியது இருக்குது. முரளி டெய்லி எடுத்து எடுத்து புரிய வைக்கிறாரு. சீக்கிரமாக யார் சரீரம் விட்டு சென்றார்களோ அவர்கள் பிறகு பெரியவர்களாக ஆகி கொஞ்சம் ஞானம் கேட்கக்கூடும் சொல்லி சொல்றாரு. சிலர் பிகே ஆனதுமே உடனே சரீரம் விட்டுருவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் பிகேவா இருந்துட்டு சரீரம் விட்டுருவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப போயிட்டு பிறப்பாங்க. திரும்ப பிறந்து திரும்ப அந்த சரீரத்துல பெரியவங்களாகும்போது கொஞ்சம் ஞானம் கேட்பாங்க. ஏன்னா பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்கிறாரு, பிராமணனா ஆகிறது 1 2 பிறவிக்கு 2 பிறவி கூட நீங்க பிராமணனா ஆக முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பிறவில நம்ம திருந்தலைன்னா அந்த அந்த பிறவியை விட்டுட்டு நம்ம ஒருவேளை மரணம் அடைஞ்சிட்டோம், சரியா முரளியை ஒழுங்கா இது பண்ணல, அந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு பிறவி கூட பாபா நம்ம கொடுக்குறாரு. அதை இன்னொரு பிறவியில போயிட்டு இங்கே நம்ம திரும்ப பிறந்து ஆனால் பிராமண சம்ஸ்காரத்தை தான் நம்ம எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும், வயசாக வயசாக நமக்கு அந்த சென்டருக்கு போக பிடிக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் கூட சென்டருக்கு வருதுங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு ஈர்ப்பா இருக்கும். ஏன்னா போன பிறவிலையும் அவங்க பிகேவா இருந்திருப்பாங்க. அதனால அவங்க சென்டர் பக்கமே ஈர்ப்பு ஏற்படும். அப்போ திரும்ப ஞானம் கேட்பாங்க. அது மாதிரி 1 2 பிறவி கூட பிராமணனா இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அதனால சீக்கிரம் சரீரம் விட்டாங்கன்னா, இப்போ கூட ஒரு 2 பிரதர்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ பாருங்க அவங்களும் இப்போ திரும்ப அவங்க பிறவி எடுத்தா கூட ஞானம் கேட்கக்கூடாது. ஆனால் இப்போ ரொம்ப டைமே இல்லை, இப்போ ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம. பாபா சொல்றாரு, எவ்வளவு தாமதம் ஆகி கொண்டே போகிறதோ பின் புருஷார்த்தம் செய்யவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ரொம்ப டூ லேட் போர்டு போட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம அதுக்கப்புறம் பிகே ஆகிறதுல வேஸ்ட்டு. அப்புறம் துவாபர யுகத்துலேருந்து தான் நம்ம வருவோம். அதனால ரொம்ப டூ லேட் ஆயிடுச்சுன்னா முயற்சி செய்ய கூட டைம் இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. குண்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டா நம்ம எங்கேருந்து முயற்சி செய்ய முடியும்? இப்போ அமைதியாக இருக்கும் போதே நம்ம பாபாவை நினைக்க முடியல, சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆட்டம் பாம்பு போட்டாங்க, ஒரே பிரச்சனை கலவரம்னா நம்ம எப்படி யோகா பண்ண முடியும்? இப்போ நல்லா இருக்கும் போதே நம்ம யோகா பண்ணணும். யாராவது இறந்து விட்டார்கள் பின் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் உறுப்புகள் பெரியதாக வேண்டும். பாருங்க இப்போ அந்த சரீரத்தை விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகணும்னா திரும்ப அடுத்த பிறவியில் அவங்க பிகேவாவாங்க. அப்போ குழந்தையிலேயே நம்ம ஞானம் கேட்க முடியுமா? அப்போ உறுப்புகள் பெருசாகணும். கொஞ்சம் பெருசானாதான் வயசான பிறகுதான் அவங்க ஞானம் கேட்க முடியும்னு சொல்றாரு. புரிந்து கொள்பவராக ஆக வேண்டும், அப்போதுதான் கொஞ்சமாவது செய்ய முடியும் சொல்லி சொல்றாரு. அப்போ வயசு ஒரு 5 வயசு அதை சின்ன குழந்தைய என்ன புரிஞ்சுக்கும், கொஞ்சம் பெருசானாதான் அந்த குழந்தைக்கு புரியும்னு சொல்லி சொல்றாரு. தாமதமாக செல்பவர்கள் ஒன்றுமே கற்றுக்கொள்ள முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப லேட் ஆக்குறீங்க. அதனால தான் பாபா என்ன சொல்றாரு, இந்த பிறவிலே முயற்சி பண்ணுங்க, நான் நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. கல்னு காலன் வந்துருவான்னு சொல்லியிருக்காருல. நாளைன்ட்டு மரணம் தலை மேல இருக்குது, மரணம் வந்துருச்சா என்ன பண்ணுவீங்க? அதனால இப்பவே முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு கற்றார்களோ அவ்வளவுதான். தாமதமா வர்றவங்க ஒண்ணுமே கத்துக்க முடியாது. அவங்க எவ்வளவு கத்துக்கிட்டு போனாங்களோ அவ்வளவுதான் சொல்றாரு. இப்ப பாருங்க நம்ம எவ்வளோ கத்துக்கிறோம். பாபா இப்ப டெய்லியுமே விதவிதமான ஞானம் சொல்லி புரிய வைக்கிறாரு. எனவே இறப்பதற்கு முன்னால் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த அரிய வாய்ப்பு. கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உடல்ல இருந்தே. இப்போ நமக்கு எவ்வளோ நாள் ஆயுள் இருக்குதோ இந்த உடலுக்கு, அதுக்குள்ளார முயற்சி பண்ணணும். இறப்பதுக்கு முன்னாடி முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. கூடுமானவரை இந்த பக்கம் வருவதற்கு அவசியம் முயற்சி செய்வார்கள். இந்த நிலையில் நிறைய பேர் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. விருட்சம் வளர்ந்து கொண்டே போகும். போக போக பாருங்க, இப்பவே அப்படிதான் வந்துட்டாங்க நிறைய பேர். இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே போகும். புரிய வைப்பதோ மிகவும் சுலபம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இனிமே வர்றவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மும்பையில் தந்தையின் அறிமுகம் அளிப்பதற்காக வாய்ப்பு மிகவும் நன்றாக உள்ளது. இவர் நம் அனைவரின் தந்தை ஆவார். தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆசி தான் வேண்டும். எவ்வளவு சுலபமானது. மும்பையிலலாம் போயிட்டு நீங்க பாபா அறிமுகம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அங்க நன்றாக இருக்குது வாய்ப்புன்னு சொல்றாரு. எல்லார்ட்டையும் சொல்லுங்க, இவர் எல்லாருக்கும் அப்பா. அவர் அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை தான் கொடுக்குறாரு. இதை சொல்றது எவ்வளவு ஈஸின்னு சொல்லி சொல்றாரு. உள்ளுக்குள் இதயம் பூரிப்படைய வேண்டும். இவர் நமக்கு படிப்பிப்பவர் ஆவார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு நஷா வரணும், கடவுளே எனக்கு கிடைச்சிட்டாரு, அப்படியே இதயம் பூரிப்படையணுன்றாரு. எனக்கு படிப்பிக்கவரே யாரு, என்னுடைய இறைவனே வந்துட்டாரு, அந்த ஒரு நஷா இருக்கணும். இது நமது லட்சியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் முதலில் சத்கதியில் இருந்தோம், பிறகு துர்கதியில் வந்தோம். இப்போது மீண்டும் துர்கதியிலிருந்து சத்கதிக்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போய்விடும்ட்டு இப்ப சிவபாபா கூறுகிறார். டெய்லி முரளில அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு.
துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஏற்படும் போது 5 விகாரங்கள் என்ற ராவணன் சர்வ வியாபி ஆகிடுறான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். துவாபர யுகத்துல 2500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ராவண ராஜ்யம் ஏற்படும் போது தான் 5 விகாரம் எல்லாருக்குள்ளாரையும் வந்துருது. அது எப்படிதான் வருதுன்னு தெரியல. தொற்று வியாதி இப்ப கொரோனா வைரஸ்லாம் வருது இல்ல, ஒருத்தவங்களுக்கு வந்தா எல்லாருக்கும் வந்ததுல அந்த மாதிரி இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பாருங்க எல்லாருக்கும் வந்துடுது. ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க கத்துக்கிறாங்க. ஆண் பெண்ணுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மாறிடுறாங்க. அப்ப ஒரு குழந்தை பாருங்க, அந்த அம்மா அப்பா என்ன செய்றாங்களோ நோட் பண்ணிட்டு அதே தான் அது பேசும், அதே தான் அது செய்யும். அப்படித்தானே கத்துக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த 5 விகாரன்ற அந்த ராவணன் வந்து சர்வ வியாபி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எங்க விகாரம் சர்வ வியாபியா இருக்குதோ அங்க எப்படி தந்தை சர்வ வியாபியாக இருக்க முடியும் சொல்லி பாபா கேக்குறாரு. பாருங்க, எல்லாருக்குள்ளாரையும் காமம் இருக்கு, கோபம் இருக்கு, பற்று இருக்கு, ஆசை இருக்கு, அகங்காரம் இருக்கு. அது ரொம்ப நல்லதா? அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் இருக்கும்போது எனக்குள்ளார கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளார நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. கோபமா போட்டு ஒரு குழந்தைய அடிக்கிறீங்க, ஒரு பாம்பை போட்டு நசுக்கி போடுறீங்க, இதெல்லாம் செய்றீங்க, எல்லாத்தையும் அழிக்கிறீங்க. ஒரு ஆடை அழிக்கிறீங்க, மாடை அழிக்கிறீங்க, அது கண்ணுல இருந்து தண்ணி வருது, அதை சாப்பிட்றீங்க. அப்ப உங்களுக்குள்ளார நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. கடவுள் கருணை வடிவானவர், எல்லா ஆத்மாக்களையும் படைக்கிறவரே அவர்தான். நம்மள மட்டும் படைக்கல, மிருகங்களையும் அவர்தான் படைச்சாரு. அப்ப அவரை அந்த மிருகங்களை நம்ம அழிக்கிற மனிதனை போய் மனிதருக்குள்ளார எப்படி கடவுள் இருக்க முடியும்? நம்ம மனிதர், அவர் வேற, அவர் கடவுள். அப்ப சர்வ வியாபின்னு எப்படி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அனைத்து மனிதர்களும் பாவ ஆத்மாக்கள் ஆவார்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா மனுஷங்களும் காடை வெட்டுறீங்க, மரத்தை வெட்டுறீங்க, எவ்வளோ தவறு பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுக்குள்ளார நான் எப்படி இருக்கோம், நீங்களாம் பாவ ஆத்மாக்கள் தானே அப்படின்னு சொல்லி பாபா கேக்குறாரு நம்மள. தந்தை முன்னால் இருப்பதால் தான் நான் சர்வ வியாபி என்று கூறவே இல்லை என்று பிரம்மா பாபா கூறுகிறார். பாபா முன்னாடியே அவருக்கு முன்னாடி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டனால்தான் சிவபாபா சர்வ வியாபின்ட்டு சொல்லவே இல்லை. பிரம்மா பாபா தவறாக புரிந்து கொண்டார்கள், எல்லாருமே தவறா புரிஞ்சிட்டாங்க. அதை போய் சொன்னா கூட இப்ப சண்டைக்கு வராங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? கடவுளை நான் சன்னியாசிகள்லாம் வீட்டை விட்டே வெளியே போறாங்க, வெளியே போய் கடவுளை பிரம்மத்துல ஐக்கியமாக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. சிலர் வந்து உன்னுள்ள இருக்கிறாரு என்னுள்ள இருக்கிறாருன்றாங்க. நம்ம வந்து சர்வவியாபி இல்லைன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க, தவறாக புரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தவறாக புரிந்து விகாரத்தில் விழுந்து விழுந்து நிந்தனை செய்து செய்து பாரத்திற்கு இந்த நிலைமையே ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. தப்பா புரிஞ்சுக்கிட்டு விகாரத்துல போய் அது வேற சொல்லுவாங்க, சிவனுக்கே மனைவி இருக்குது, அவருக்கே 2 புள்ள இருக்குது, அவரே வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா இருக்கிறாரு, நம்மளும் கல்யாணம் பண்ணிக்குவோன்ட்டு பண்ணிக்கிறாங்க. தவறா போய் விகாரத்துல வந்து வந்து கடவுளே நிந்தனை பண்ணி, அவர் பிறப்பிறப்புலே வராதவரை நிந்தனை பண்ணி அவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி பாரதத்தோட நிலைமைக்கு காரணமே இதுதான். ஏழையா ஏன் பாரதம் இருக்குது அப்படின்னா இதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 5000 வருடங்களுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது, எல்லாரும் சதப்பிரதானமாக இருந்தாங்க என்பதை கிறிஸ்தவர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். ஏன்னா பைபிள்ல இருக்குது, கிறிஸ்து வருவதற்கு 2000 வருஷத்திற்கு முன்பு இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்லி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியுது, இதே பூமி பாரதம் வந்து சொர்க்கமா இருந்துச்சுன்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது. ஆனா இந்த இந்த பாரதவாசிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த சாஸ்திரத்துல அந்த மாதிரி எழுதி வச்சதுனால அவங்க லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியறது கூட இந்த பாரதவாசிகள் ஹிந்துக்களுக்கு ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க தான் சொந்த தர்மத்தையே மறந்துட்டாங்க. அவங்க தான் தேவதையா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்றத கூட மறந்துட்டு லட்சக்கணக்கான வருடம்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் தமோ பிரதான புத்தியுடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள். ஏன்னா இவங்க தான் ஆரம்பத்துல நடிக்க வந்தவங்க, சதோ பிரதானமா இருந்து இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா தமோ பிரதான கல்லு புத்தியா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் புரிய மாட்டுது. ஏன்னா ஆத்மாவுக்கு கோத்ரேஜ் பூட்டி இருக்குது, அந்த பூட்டு எப்போ ஓப்பன் ஆகுதோ, 3வது கண் எப்போ திறக்குதோ அப்பதான் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் பின் அவ்வளவு உயர்ந்தவர்களும் ஆகவில்லை, தாழ்ந்தவர்களும் ஆவதில்லை சொல்லி சொல்றாரு. இந்த கிறிஸ்தவர்கள் வந்து உயர்ந்தவர்களாகவும் ஆகிறதில்ல, தாழ்ந்தவர்களாகவும் ஆகிறதில்லன்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் உண்மையிலே சொர்க்கமாக இருந்ததுன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் இன்னும் புரிஞ்சிக்கல. இந்த இந்து தர்மத்துல இருக்கிறவங்க பாரதவாசிகள் தான் புரிஞ்சுக்கல. ஆனா கிறிஸ்தவர்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க சொர்க்கமா இருந்ததுன்ட்டு. ஆனா அவங்க உயர்ந்தவர்களாகவும் ஆகிறதில்ல, தாழ்ந்தவர்களாகவும் ஆகிறதில்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை கூறுகிறார், இதை சரியாக கூறுகிறேன். 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் குழந்தைகளாக உங்களை ராவணன் சிறையிலிருந்து விடுவிக்க வந்திருந்தேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு சொல்றாரு,
சரியாக நான் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி தான் வந்திருந்தேன். வந்து உங்கள விடுவிச்சுட்டு போயிருந்தேன். இப்போது மீண்டும் விடுவிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவணராஜ்யம். குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் புரிய வைக்க வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா புரிய வைங்க. எவ்வளோ என்னுடைய குழந்தைகள் எனக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளே கடவுளேன்ட்டு. இப்ப நம்மளும் அப்படிதானே இருந்தோம். நம்ம எவ்வளோ தேடணும் கடவுள. இந்த ஞானம் நமக்கு கிடைக்க ஒரு செகண்ட்ல தானே நமக்கு கிடைச்சது. யாரோ சொன்னாங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நமக்குன்னு நேரம் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி தான் நெறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. தாகத்தோட இறைவன தேடிட்டு இருக்கிறாங்க. போய் புரிய வைங்க. தயவு செய்து சேவை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே இது போல புரிய வையுங்கள். இப்ப பாபா கூட நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாரியே போய் புரிய வைங்கன்றாரு. இவ்வளவு அளவற்ற துக்கம் ஏன் ஏற்பட்டுள்ளது? முதலிலோ அளவற்ற சுகம் இருந்துச்சு. முதல்ல ரொம்ப அளவே இல்லாத சுகம் இருந்துச்சு. அவ்ளோ துக்கம் இப்ப இருக்குது. அதுக்கு அதுக்கு சமமா அளவற்ற துக்கம் இப்ப வந்துருச்சு. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும்போது தான் அவர்கள் எப்படி இருந்தாங்க? சர்வகுண சம்பன்னராக இருந்தாங்க. எல்லா குணங்களிலும் நிறைந்தவர்களா இருந்தாங்க. இப்போது இந்த ஞானம் இருப்பதே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக. இப்ப இந்த ஞானமே உங்களுக்கு அந்த மாரி ஆகறதுக்காக தான் சொல்லி சொல்றாரு. மனிதன்லேருந்து தேவதை ஆகறதுக்காக. இது ஒரு படிப்பாகும். அந்த படிப்புலாம் படிக்கிறாங்கல்ல, டாக்டர் ஆவதுக்காக, இன்ஜினியர் ஆவதற்காக, கலெக்டர் ஆவதற்காக, அது மாரி இந்த படிப்பு வந்து தேவதை ஆவதற்காகன்னு சொல்லி சொல்றாரு. இதனால் தெய்வீக நடத்தை உள்ளவர்களாக ஆகின்றனர். இப்ப பாபா நமக்கு ஞானத்த பூம் பூம் பூம்னு ஓதுறாரு. நம்ம மத்தவங்களுக்கு ஓதுறோம். குளவி வந்து எப்படி மாறுது இல்லையா? குளவி மாத்துது இல்லையா புழுவ? அத மாதிரி பாபா இப்ப நமக்கு ஞானத்த ஓதி ஓதி தெய்வீக நடத்தை உள்ளவர்களா நம்மள ஆக்குறாரு. இச்சமயம் ராவண ராஜ்யத்தில் எல்லோருடைய நடத்தைகளும் கெட்டு போயிருக்கிறது. ஆனா கெட்டு தான் போயிடுச்சு ட்ராமா படி. அது என்ன பண்றது? அது ட்ராமான்னிட்டாரு. நம்ம மன்னிச்சு தான் விட்டாகணும். வேற வழி கிடையாது. நம்மளும் அப்படிதான் ஆயிட்டோம். மற்றவர்களும் அப்படிதான் ஆயிட்டாங்க. இதுக்காக போயிட்டு அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் அந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லோருடைய நடத்தைகளை திருத்துபவர் ஒரே ஒரு ராமர் ஆவார். ஆனா எல்லாரையும் சரி பண்ணுபவர் ஒரே ஒரு ராமர். அவர்தான் சிவபாபா. இச்சமயம் எவ்வளவு தர்மங்கள் இருக்குது. மனிதர்களின் விருத்தி கூட எவ்வளவு ஆகிட்டு இருக்குது. இப்படியே விருத்தி ஆகிக் கொண்டே இருந்தால் பின் உணவு எங்கிருந்து கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. இப்பயே 800 கோடி இதுக்கு மேலேயும் மனுஷங்க வந்தா இந்த பூமியில எங்க இடம் இருக்கும்? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பின் பூமியில் இடம் ஏதுன்னு சொல்லி பாடியிருப்பாரு கண்ணதாசன். அப்ப பாருங்க, நம்ம இப்ப ஆனா தங்கிட்டாங்க தான். வந்தவங்கலாம் தங்கிட்டாங்க தான். வந்த 800 கோடியும் போல திரும்பி பரந்தாமத்துக்கு. யாரும் கடவுள்கிட்ட போல. அதனால தான் எல்லாம் இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதே மாரி விருத்தி ஆயிட்டே போச்சுன்னா, எப்படி உணவு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல இப்பேற்பட்ட விஷயங்களே இருக்காது. சத்தியுகத்துல இந்த மாரிலாம் இருக்காது. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அங்க உணவு தானியங்கள்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும். அங்கு துக்கத்தினுடைய எந்த விஷயமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கலியுகம் துக்க தாமமாகும். எல்லாருமே விகாரியா ஆவார்கள். ஆனா சத்யுகம் சுகதாமம். அனைவருமே அங்க சம்பூர்ண நிர்விகாரியா இருப்பாங்க. அடிக்கடி அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். அப்போது கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நான் பதித பாவனனாவேன் என்று தந்தை கூறுகிறார். அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவரால் தான் மாற்ற முடியும் இந்த சிருஷ்டியை. மனிதன் நினைத்தாலாம் மனிதன் நினைப்பது உண்டு, கடவுள் தெய்வம் நினைப்பது வேறொன்றுன்னு சொல்லி பாடுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ வந்து கடவுள் நினைச்சாதான் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஆனா நம்ம கருவியா வச்சுதான் மாத்திட்டு இருக்கிறாரு. என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா நினைக்க நினைக்க நம்ம பல பிறவியோட பாவங்கள் அழிஞ்சிரும். ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து நான் இந்த உடலே கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து பாபா பரந்தாமத்தில் இருக்கிறாருன்ட்டு நினைக்க நினைக்க நம்மளை சுற்றி வைப்ரேஷன்ஸ் போகும். இந்த இடமே தூய்மையாகும். நம்ம ஆத்மாவும் தூய்மையாகவும், நம்ம தூய்மையாக நம்ம இருக்கிற இடமும் தூய்மையாகும். வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஆத்மான்னு உணரணும். தேக உணர்வுல பாபா நினைச்சா அது பக்தி. பக்தியில லிங்கத்தை போய் நம்ம தேகம்னு நினைச்சிட்டு லிங்கத்தை வழிபட்டோம்னா அது வந்து பக்தி. இந்த உடலே நான் இல்ல, நான் ஆத்மா தான், நெற்றி பூர்வத்துல இருக்கிறேன். அப்படி நினைக்கும் போது தான் கரண்ட் பாஸ் ஆகும், ஆத்மாக்கு சக்தி கிடைக்கும், பேட்டரி ஃபுல் ஆகும். இல்லைன்னா பேட்டரி லோ ஆயிட்டே போகும் சொல்றாரு பாபா. அவசியம் சரீரத்தை தாரணை செய்துதான் பேசுவார் அல்லவா? கடவுள் வருவாரு, எப்படி வந்து சொல்லுவாரு? இப்போது தந்தை வந்து எப்படி நமக்கு சொல்றாருன்னா, அவசியம் ஒரு சரீரத்தில் தான் வருவார் இல்லையா? வந்திருக்கிறாரு. பிரம்மா உடல்ல தான் வந்து சொல்றாரு. பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான் ஆவார். அவசியம் அவர் ஏதாவது ரதத்தில் வந்திருக்க கூடும். நான் எந்த ரதத்தில் வருகிறேன் என்றால் அவருக்கே தனது பிறவிகளை பற்றி தெரியாது. இந்த பிரம்மா பாபாவுக்கே
நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு ஆகுறேன், நான் இத்தனை பிறவி 84 பிறவி நான் எடுத்திருக்கிறேன்ட்டு கூட அவருக்கே தெரியாது. இது 84 பிறவிகளின் விளையாட்டுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. உண்மையிலே இது ஒரு ட்ராமா, நம்மலாம் நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு விளையாட்டு, சிவனுடைய திருவிளையாடல். அது தெரியாம நம்ம உண்மைன்னு நினைச்சு நடிச்சிட்டு இருக்கிறோம். யார் முதல் வந்திருப்பார்களோ அவர்களே தான் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்கு தான் அதிக பிறவியில் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் சத்தியுகத்துல வந்து நடிக்கிறாங்களோ அவங்களே தான் திரும்ப வருவாங்க. அவங்க தான் இங்க வந்து ஞானமும் கேட்பாங்க. அவங்களுக்கு தான் அதிக பிறவிகள் இருக்குன்னு சொல்றாரு. பிறகு குறைந்து கொண்டே போகும். எல்லோரையும் விட முதலில் தேவதைகள் தான் வந்தாங்க. பாபா குழந்தைகளுக்கு சொற்பொழிவாற்ற கற்பிக்கிறார். இப்போ பாபா இப்படி இப்படியெல்லாம் போய் சொல்லி புரிய வைங்கன்ட்டு நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்படி எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று பாபா கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல முறையில் நினைவில் இருந்தீங்கன்னா தேக அபிமானம் இல்லை என்றால் நன்றாக சொற்பொழிவாற்றுவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க தேக அபிமானத்துல வந்தாதான் இங்க நடக்கிற விஷயம் அது இதுன்னு புத்தியில குப்பை இருந்துச்சுன்னா ஞானமே இருக்காது. அப்புறம் போய் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? திடீர்னு ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வராங்க, ஞானத்தை சொல்லலாம் இல்லையா? நீங்க வெட்டியா பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தேக அபிமானத்துல இருக்கிறீங்க. நீங்க வந்து ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஞானத்தை சொல்லுவீங்க. நீங்க ஞானத்தை சொல்லலைனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க தேக அபிமானத்துல இருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. நல்ல முறையில நம்ம பாபா நினைவுல இருந்தோம்னா தேக அபிமானமே நமக்கு இல்லைன்னா நம்ம நல்லா சொற்பொழிவாற்றுவோம்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா தேகி அபிமானி, ஆத்ம அபிமானி ஆவார் இல்லவா சொல்லி சொல்றாரு. ஏன்னா சிவபாபா ஆத்ம அபிமானி. அதனால நம்மளும் ஆத்ம அபிமானியா இருந்தாதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். குழந்தைகளே, தேக அபிமானி தேகி அபிமானி ஆகுங்கன்ட்டு கூறிக்கொண்டே இருக்கிறார். அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்கன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. டெய்லி முரளியில வந்தோடனே என்ன சொல்லுவாரு? குழந்தைகளே, ஆத்மான்னு உணர்ந்து முரளி கேளுங்க. தேகம்னு நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா பாதி முரளி என்ன ஆயிடும்? பைப்பு இந்த டேப்ல அந்த பாதி லீக் ஆகுது, அந்த மாதிரி லீக் ஆயிடும். நீங்க வந்து ஆத்ம உணர்வுல கேட்கும்போது தான் எல்லா பாயிண்ட்டும் புத்தியில ஸ்டோர் ஆகுன்றாரு. எந்த ஒரு விகாரமுமே இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. உள்ளுக்குள்ள எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானியா மாறிடுங்க. உங்களுக்குள்ளார எந்த ஒரு விகாரம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஆத்மால தான் ஸ்டோர் ஆயிருக்குது. நம்ம நினைச்சுக்குவோம் இந்த ஒரு பட்ல நம்மளை யார் பார்க்க போறாங்க, இந்த உடல் மூலமா தவறு செஞ்சா உடலோட போயிடும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கடைசியில எல்லாமே சிசிடிவி கேமரா மாதிரி ஆத்மால ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு தகுந்த பிறப்பு அடுத்த பிறவில கிடைக்குது. அதுக்கு தகுந்த உடல் கிடைக்குது. அதுக்கு தகுந்த யார உறவினர்கள்லாம் கிடைக்கிறாங்க. திரும்ப அதே வீட்டிலேயே போய் பிறந்து கூட அதே யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ திரும்ப அவங்களே தான் எதிரியா வருவாங்க. நம்ம தப்பிச்சு போயிட்டோம்னு நினைச்சா கடைசியில அதே அங்கேயே வந்து மாட்டிக்கிட்டோமேன்ட்டு பாக்குது அந்த குழந்தை. பாத்தீங்கன்னா நம்ம எங்க போனாலும் விடாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்பயே ஆத்மா அபிமானி ஆயிடுங்க, இப்பயே அவகுணங்கள்லாம் நீக்கிருங்கன்றாரு. நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரம் கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆத்ம உணர்வுல நம்ம யாருக்குமே வந்துட்டதுனால நம்ம இனிமே யாருக்கும் துக்கமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா 100% நமக்கு தண்டனை கிடைக்கும்ன்றாரு. யாரையுமே நிந்தனையும் செய்யக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது, பின்னாடியும் பேசக்கூடாது, முன்னாடியும் பேசக்கூடாது, யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. ஏன்னா தேவதைகளுடைய குணமே அது கிடையாது. மற்றவங்களை பற்றி பேசுறதே தேவதைகளுக்கு பழக்கமே கிடையாது. அவங்க வீட்டுல உட்காந்துட்டு மத்தவங்கள பத்தி பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் ஒருபோதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடாது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. காதால என்ன கேள்விப்படுறீங்களோ அது மேல நம்பிக்கை கொள்ளக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. சொல்லுவாங்கல்ல, காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்ட்டு. அதேதான் பாபா சொல்றாரு. இவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க, இது உண்மையா என்று தந்தையிடம் கேளுங்கள். நீங்க எதை காதால கேட்டாலும் பாபாட்ட போய் லெட்டர் எழுதி சொல்லுங்க, பாபா இவங்க என்னை பத்தி இப்படி சொல்றாங்க, இது உண்மையா? அவங்க என்னை பத்தி இப்படி பேசுனாங்கன்ட்டு இவங்க சொன்னாங்க, இது உண்மையா பாபான்ட்டு பாபாட்ட கேளுங்க. பாபா கூறிவிடார். பாபா சொல்லிடுவார் நமக்கு ஆன்சரு. இல்லாவிட்டால் நிறைய பேர் பொய்யான விஷயங்களை உருவாக்குவதில் தாமதிப்பதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் இதெல்லாம் சென்ட்ரலையும் நடக்குது, வீட்லயும் நடக்குது. நிறைய பேர் பொய்யான விஷயங்களை உருவாக்குறதுக்கு தாமதிக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பிட்ட இவர் உங்களை பற்றி இப்படி இப்படி கூறினார் என்று கூறி அவர்களையே நாசமாக்கி விடுவார்கள். பாபா பாருங்க பார்த்து சொல்றாரு, இவங்க வந்து உங்களை பத்தி இப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி தவறான விஷயத்த சொல்லி நாசமாக்கிடுறாங்கன்னு சொல்றாரு. இது போல நிறைய ஆகிறது. இந்த மாதிரி நிறைய நடக்குதுன்ட்டு பாபா அறிவாராம். தப்பு தவறுமான விஷயங்களை கூறி மனதை கெடுத்துடுவார்கள்.
இப்போ நம்ம நல்லா தான் ஒருத்தவங்கள பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட அவங்க உங்களை பற்றி இப்படி பேசுனாங்கன்னு சொன்னால் நம்ம மனசே கெட்டு போயிடுது இல்லையா? அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம சரியாக பேச மாட்டோம். அந்த ஒழுங்காக இருக்கிற அந்த உறவு கூட என்ன ஆயிடுது, துண்டிக்கப்படுது. அந்த மாதிரி தப்பு தவறுமான விஷயங்களை சொல்லி மனதை கெடுத்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே ஒருபோதும் பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதனால யார் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள பத்தி எரியக்கூடாது மனசுன்னு சொல்லி சொல்றாரு. கேளுங்கள், குறிப்பிட்ட இன்னார் என்னை பற்றி இவ்வாறு கூறியுள்ளாரான்ட்டு கேளுங்க. உள்ளுக்குள் தூய்மை இருக்க வேண்டும். நமக்குள்ளார தூய்மை இருக்கணும். அதான் பாபா சொல்லியிருக்காருல, எண்ணம் சொல் செயல் மூணுமே தூய்மையா இருக்கணும். ஒரு சில குழந்தைகள் கேள்விப்பட்ட விஷயங்கள் காரணமாகவும் தங்களுக்குள் பகைமையை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். சிலர் வந்து இவங்க யார் எதை சொன்னாங்கன்ட்டு கேட்காமலே என்ன கேள்விப்பட்ட விஷயத்த உண்மை நம்பிடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு, ஓஹோ என்னை பத்தி இவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க போலன்ட்டு பகைமையை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போ உண்மையா தான் இருக்கும். அவங்க நம்மளை பத்தி பேசியிருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேச வேண்டாம் அப்படின்ட்டு எதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு பாபா. தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் தந்தையிடம் கேட்க வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு, நான் எதுக்கு இங்க இருக்கிறேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. நீங்க மாட்டுக்கும் எதிரி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே 63 ஜென்ம பிறவியில இருக்கிற உருவாக்குன எதிரி பத்தாதா? இப்ப வேற எதிரியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்பதான் நீங்க வந்து பாப் சமானாகி மேல வர்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப நான் எதுக்கு தான் இங்க இருக்கிறேன், என்கிட்ட கேட்கறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபா மீதும் அநேகருக்கு நம்பிக்கையே இருப்பதில்லை. பிரம்மா பாபா கூட யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை, நம்புறது இல்லை. சிவபாபாயும் கூட மறந்துடுறாங்க. தந்தை அனைவரையும் உயர்ந்தவர்களாக ஆக்க வந்துள்ளார், அன்புடன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. ஈஸ்வரிய வழி பெற வேண்டும். இப்ப நீங்க பாபா கிட்ட தான் வழி கேட்கணும். மனித வழியை விட்டுறணும். அவங்க இது சொன்னாங்க இவங்க அது சொன்னாங்கன்னு நம்பாதீங்க. நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே மாட்டார்கள். யாருக்கு முரளி மேல நம்பிக்கை இல்லையோ முரளியை கூட கேட்க வர மாட்டாங்க. பின் பதிலும் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை தான் தாரணை செய்ய வேண்டும். அவங்க இது சொன்னாங்க, முரளியை கூட தவறான பாயிண்ட்ஸை ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறாங்களா, அதை கூட தவறா புரிஞ்சுக்குவாங்க சில பேர். ஆனா பாபா என்ன புரிய வைக்கிறாரோ, முரளியில என்ன சொன்னாரோ அதுதான் கரெக்ட். சிலர் வந்து ஞான சிந்தனை பண்றேன்ட்டு தவறான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. முரளியில என்ன பாபா சொன்னாரோ அதை தான் நம்ம தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு கருவியாக இப்ப ஆகியுள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளெல்லாம் பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பாபாவோட ஸ்ரீமத் படி நம்ம நடந்து உலகத்துல அமைதியை ஸ்தாபனை பண்றதுக்காக இருக்கிறோம், கருவியா இருக்கிறோம். ஒரு தந்தையை தவிர வேற யாருடைய வழியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கவே முடியாது. எந்த மனிதனுடைய வழியும் இவ்வளோ உயர்ந்த வழியா இருக்க முடியாது. ஸ்ரீமத்து தான் உயர்ந்த வழி. இந்த மண்மத்து பரமத்து மற்றவங்க சொல்லதை கேட்டேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இதெல்லாம் நீங்க போனீங்க, அது எதுவுமே உயர்ந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியே பகவானுடைய தான். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தேவதை ஆயிடலாம், சுகமாவும் வாழலாம். மற்ற வழியில போனீங்கன்னா துக்கம்தான் மிஞ்சுன்னு சொல்றாரு. அதன் மூலம் பதவி கூட எவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கிறது பாருங்க. பாபாட்ட நம்ம படிக்கிறதுனால பதவி கூட நமக்கு உயர்ந்ததா கிடைக்கும். தனக்கு நன்மை செய்து கொண்டு உயர்ந்த பதவி அடையுங்கள், மகாரதி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். படிக்கவே இல்லைன்னா என்ன பதவி அடைவீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இது கல்பாத்திர விஷயமாகும். சரியா முரளி கேட்கல, ஒழுங்கா படிக்கல, தாரணை செய்யலைன்னா அப்ப கல்பமும் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல வேலைக்காரிகள் கூட நம்பர் பிரகாரம் தான் இருப்பாங்களாம். வேலைக்காரியே நம்பர் பிரகாரமா. பாபா பாருங்க, இங்க வந்து ராஜதானியா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கே தெரியல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஆனா இந்த உடலை விட்டு போகும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம போய் என்ன போஸ்ட் அடைய போறோம், நம்ம வேலைக்காரனா இல்ல வேலைக்காரியா இல்ல ராஜா ராணியா, எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க படிப்பினுடைய ஆதாரத்துல தான் நம்ம அங்க போய் ஆக போறோம். அதனால ஜாக்கிரதையா முயற்சி பண்ணுங்கன்றாரு. தந்தையோ உயர்ந்தவராக்க இப்ப வந்திருக்கிறாரு. ஆனால் படிக்கவே இல்லைன்னா என்ன பதவி அடைவாங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒழுங்கா முரளி கேட்கணும், எப்பயும் போல இருக்கக்கூடாது. பிரஜைகளில் கூட உயர்ந்த தாழ்ந்த பதவி கூட இருக்கும் அல்லவா? பிரஜைகள் என்றவங்க லட்சுமி நாராயணனுடைய பிரஜைகள். அதாவது இங்க யார் நம்ம போய் ஞானம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பிரஜையாயிடுவாங்க. அவங்க வந்து அங்க சத்தியுகத்துல வருவாங்க. பிரஜைன்றவங்க கொஞ்சம் ஞானம் கேட்டாலே அங்க பிரஜையா வந்துருவாங்க. நல்லா படிச்சா பணக்கார பிரஜை, ஞானத்தை நல்லா படிச்சாங்கன்னா பணக்கார பிரஜை ஆவாங்க. ஞானத்தை சரியாவே படிக்கல, கம்மியா படிச்சாங்கன்னா ஏழை பிரஜை ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பாபா இந்த மாதிரி உயர்ந்த பதவி இருக்குது பிரஜையில, தாழ்ந்த பதவி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை புத்தி மூலம் நம்ம உணர வேண்டும். இதெல்லாம் நம்ம ஞான சிந்தனை பண்ணணும். நம்ம யாரு, நம்ம என்ன பதவி அடைய போறோம், நம்ம பிரஜையா வருவோமா? இப்ப 5 விகாரத்தையும் வென்று போறவங்க தான், மாயாஜி தாவறவங்க தான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும்.
அதான் பாபா சொல்றார், பாபா சேவையை பண்ணணும், பாபாவுக்காக உடல் மனம் பொருள்ல ட்ரஸ்ட்ல போடணும், பிரம்மா பாபா மாதிரி. அப்போதான் நம்ம வந்து லட்சுமி நாராயணா ஆக முடியும். மனிதர்களுக்கு நாம் எங்க போகிறோம் என்பதே தெரியாது. இப்போ வாழறவங்க மனுஷங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறோம், எங்க போக போறோன்னே தெரியாது. மேலே செல்கிறோமா இல்லை கீழே இறங்கி கொண்டு செல்கிறோமா, இது அவங்களுக்கு தெரியாது. தந்தை வந்து குழந்தைகளாக உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. நீங்கள் தங்க யுகம் வெள்ளி யுகத்திலிருந்து இப்போது இங்கே இரும்பு யுகத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம வந்து சத்தியுகத்துல நடிச்சோம், திரேதாயுகத்துல நடிச்சோம், துவாபர யுகத்துல நடிச்சு இப்ப கலியுகத்துல வந்து இருக்கிறோம் கடைசியா. இச்சமயத்துல மனிதர்களை சாப்பிட்டு விடுகிறார்கள். இப்ப எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா, மனுஷன் மனுஷனே அடிச்சு கொன்னுட்டு இருக்கிறான், அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போது இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டால்தான் ஞானம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்றே கூற முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஞானம்னா என்னன்றதே எல்லாருக்கும் புரிய வரும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சில குழந்தைகள் ஒரு காதால் கேட்டு மறு காதால விட்டுடுறாங்க. இந்த பாபா என்ன சொல்றாரோ அதை என்ன பண்றாங்க, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறாங்க. மற்ற இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த கலியுக விஷயங்கள் டெய்லி ஓடுது இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அதை மட்டும் ஒரு காதால வாங்கி வெளியே விடுறது இல்ல, புத்தியில வச்சு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் என்ன நேத்து அப்படி சொன்னாங்க, இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா ஆத்மால சக்தி குறையும். நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணி பாபா சொல்றத சிந்தனை பண்ணா ஆத்மால சக்தி ஏறும், பேட்டரி ஃபுல் ஆயிடும். நல்ல நல்ல சென்டர்களில் கூட நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட இப்ப குற்றப்பார்வை இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. குற்றப்பார்வை இருந்தா நம்ம தேவதையாவே ஆக முடியாது. நல்ல சென்டர்ல இருக்கிற நல்ல குழந்தைகள் கூட குற்றப்பார்வை இருக்குது. குற்றப்பார்வைன்னா என்னது, தேகத்தை பாக்குறது, எல்லாருடைய தவறையுமே பார்த்துட்டு இருக்குது. நமக்கு யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் நம்ம பார்க்கணும். அவங்கள்ட்ட அது எந்த தவறு இருந்தாலும் நமக்கு தெரியவே கூடாது, குற்றப்பார்வையே நமக்கு இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் நம்ம முழுசா தேவதை ஆகிறதுக்கு தகுதியா இருக்கிறோம்னு அர்த்தம். லாபம் நஷ்டம் கௌரவம் பற்றி பொருட்படுத்துகிறார்களா என்ன பாருங்க. நிறைய சென்டர்ல இருக்கிற குழந்தைகள் நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் கௌரவம் பத்தி நினைக்கிறதே இல்லை. முக்கியமான விஷயமே குற்றப்பார்வையினுடையதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குற்றப்பார்வை பார்க்காதீங்க, காமம் மகா எதிரியாகும்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. இதன் மீது நீங்க வெற்றி அடைஞ்சால்தான் உலகத்தையே வெல்ல முடியும். தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள் அல்லவா, போக போக புரிந்து கொள்வார்கள். இப்ப நம்ம அடிச்சிட்டு இருக்கிறோம்ல, என்னடா நமக்கு மட்டும் புரியுது மத்தவங்கலாம் புரிய மாட்டேதுன்ட்டு, போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸ்தாபனை ஆகிய தீரும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன தடுத்தாலும் இறைவனோட காரியத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. எப்படி இரவு வருது பகல் வருது இல்லையா, தடுத்து நிறுத்துறீங்களா? சீசன் மாறுது, வெயில் அடிக்குது மழை பெய்யுது, இப்போ வெயில் நில்லுன்னு சொல்றீங்களா, சூரியன் வருது, எதையும் நிறுத்த முடியல. அது மாதிரி இறைவனோட காரியத்தையும் நிறுத்த முடியாது. ஸ்தாபனை சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிய தீரும் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருபோதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை பெற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழு முயற்சி செய்யணும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. லாபம் நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு குற்றப்பார்வையை நீக்கிவிட வேண்டும். பாருங்க, யாரா ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஏன் குற்றப்பார்வை வைக்கணும், அவங்கள ஆத்மாவை பார்த்துட்டு விட்டுடுங்க. நம்ம குற்றப்பார்வை பார்த்தோன்னா நமக்கு தான் நஷ்டம். நம்ம போய் எதுக்கு அவங்களுடைய தவறை வந்து பேசி பேசி நமக்கு நஷ்டமாயி போகுது, ஆத்மால பேட்டரி குறைஞ்சு போகுது. அதனால யாரோடைய இதையும் பார்க்காதீங்க, அவகுணத்தை பார்க்காதீங்க. அவங்களுக்கு தண்டனை பாபா கொடுக்க போறாரு, அவங்கள தர்மராஜ் பார்த்துக்க போறாரு. நம்ம ஏன் இங்க வந்து நீதிபதி ஆகணும்? நம்மளுடைய தவறை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்ம மாறிக்கலாம். மற்றவங்களுக்கு அவங்கள பாபாட்ட எமர்ஜ் பண்ணி சக்தி கொடுத்துட்டே போகலாம். அதான் பாபா சொல்றாரு, உங்க லாப நஷ்டம் கௌரவத்தை பாருங்க, குற்றப்பார்வையை விட்டுடுங்கன்றாரு. தந்தை கூறுவதை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றத கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறது, உலகாய விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், திரிகாலதரிசி 3 காலத்தை உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட் ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு.
திருக்காலதரிசினா 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள். நமக்கு 3 காலமும் தெரியும். அதாவது நேத்து நம்ம சத்தியுகம், திரேதாயுகத்துல நடிச்சோம். அப்புறம் துவாபர யுகத்துல இப்ப கலியுகத்துல இருக்கிறோம். நாளைக்கு திரும்ப நம்ம சத்தியுகம் போறோம், தேவதை ஆக போறோம். இதுதான் 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள். அது கூட கடவுளே நம்மளை மாத்திருக்கிறாரு, அந்த மாதிரி புரிய வச்சிருக்கிறாரு. ஞானம் மூலமா நம்ம திருக்காலதரிசியா இருக்கிறோம். அந்த சீட்ல செட் ஆகி என்ன நடக்க போகுதுன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆயிடுங்க. திருக்காலதரிசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தவறே செய்ய மாட்டோம். ஏன்னா நான் தேவதை ஆகணும், நான் இப்ப தவறு பண்ணக்கூடாதுன்ற ஞானம் நமக்குள்ளார இருக்கும்போது நம்ம தவறு பண்ண மாட்டோம். எந்த குழந்தைகள் திருக்காலதரிசி என்ற சீட்ல செட் ஆகி இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலையும் செய்யறாங்களோ, அவங்க விஷயங்களோ நிறைய வரப்போகிறது, ஆக போகிறது. சுயத்தின் மூலமாகட்டும், மற்றவர்கள் மூலமாகட்டும், மாயை மூலமாகட்டும், இயற்கை மூலமாகட்டும், அனைத்து விதமான சூழ்நிலையும் வரப்போகுது, வரத்தான் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். யார் 3 காலத்தையும் தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இனிமே வருங்காலம் நிறைய டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பா வரும், எல்லா விஷயமும் வரதான் போகுது. நம்ம மூலமா, நம்ம சம்ஸ்காரத்தின் மூலமாகவும் நமக்கு பிரச்சனை வரும், மற்றவங்க சம்ஸ்காரத்தின் மூலமாகவும் நமக்கு பிரச்சனை வரும், மாயாவும் வரும், இயற்கையும் வரும், எல்லா வித சூழ்நிலையும் வரப்போகுது, வரத்தான் போகுதுன்ட்டு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, பயப்படக்கூடாது. நேத்து கூட சொன்னார்ல, விதவிதமா மாயா வரும். மாயானே தெரியாம மாயா வரும். இது மாயாதான் தெரியாது, இது மாயாவா பாபான்ட்டு கேட்பீங்க. சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டேன் பாபா, கடைசியில இது மாயாவா அப்படின்ட்டு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாபா சொல்றாரு, ஆனா பயப்படாதீங்க. சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது என்றால், நான் ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் சிவசக்தி, சிவனுடைய கழுத்துல இருக்கிற பாம்பு நான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப கருடன் யார் வந்தா நம்மளை என்ன செய்ய முடியும்? எந்த பரஸ்திதி வந்தாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது என்றால், பரஸ்திதி வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகளோ சுயஸ்திதிக்கு முன்னால் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு செகண்ட் நினைவு பண்ணுங்க, நான் யாரு, நான் யாருன்ட்டு நினைவு பண்ணுங்க. தேகாபிமானத்துல நினைவு பண்ணாதீங்க. ஆத்மாபிமானியா இருந்து நான் யார் தெரியுமா, நான் கடவுளுடைய குழந்தை. ஒரு செகண்ட் நினைவு பண்ணீங்கன்னா, சிவசக்தின்னு நினைவு பண்ணீங்கன்னா, எந்த மாயாவோ எந்த பரஸ்திதியோ நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன் அதனுடைய முதல், இடை, கடை ஆகிய 3 காலங்களையும் பரிசோதனை செய்து புரிஞ்சு கொண்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம்ல, எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் உடனே ரியாக்ஷன், உடனே கத்திறது, உடனே ரியாக்ட் பண்ணிடுறது, உடனே கோவப்படுறது, அது மாதிரி செய்யறோம் இல்லையா? ஆனா பாபா இப்ப சொல்றாரு, ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, தயவு செய்து யோசிங்க. யோசித்து பின் சிந்தித்து செயலாற்றுங்கள் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது யோசிச்சுட்டு வார்த்தையை விடணும். எல்லாத்துலயுமே அப்படிதான், வாயும் சரி கண்ணும் சரி எல்லாமே குற்றம் செய்யுது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அதோட முதல், இடைக்கடை யோசிங்க. நான் இந்த செயலை இப்ப செஞ்சேனா, இதனால பின்விளைவு எனக்கு என்ன வரும், 3 காலத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஒரு செகண்ட் யோசிங்க, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த டைம்ல நான் இந்த வார்த்தையை பேசினேனே கரெக்டு தானா, இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்குதே, இப்ப நான் நடந்துக்கிறது சரிதானா, பிரம்மா பாபா என் இடத்துல இருந்தா என்ன செய்வாரு, இப்ப என்னுடைய சூழ்நிலைக்கு நான் பிரம்மா பாபா எப்படி இருப்பாரோ அத மாதிரிதான் நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு செய்யுங்க. பிரம்மா பாபாவை பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. கேளுங்க அவர்கிட்ட, அவர் சொல்வாரு. அது மாதிரி நடந்துக்காங்க. ஒரு செகண்ட் பாபா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தவறு பண்ண மாட்டோம். ஆனா மாயா வசமாயிட்டோம்னா கண்டிப்பா தவறு பண்ணிடுவோம், கோபப்பட்டுடுவோம். பற்று வச்சதுனால நமக்கு பிரச்சனை வரும். கோவப்பட்டாலே அது பாவமாயிடும். அதனால யோசிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போது நீங்கள் சக்திசாலியாகி சூழ்நிலைகளை கடந்து சென்று விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சுட்டு முடிவு பண்ணீங்கன்னா சக்திசாலி ஆயிட்டு அந்த சூழ்நிலை சூழ்நிலைன்றது கடந்து போக தான் வருது. மேகங்கள் எப்பயுமே கடந்து போக தான் வரும். அது மாதிரிதான் சூழ்நிலை கூட நம்ம வாழ்க்கையில கடந்து போயிரும். இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அதுவே இருக்காது. ஒரு துக்கமான சூழ்நிலைனா அதுவே இருக்குதா? இல்ல இல்லையா? மாறுது, சுகமாவும் மாறுது. ஒரு நாள் சுகம், ஒரு நாள் துக்கம், அப்படிதான் இருக்குது. அதனால அதே சூழ்நிலை அப்படியே இருக்காது. நீங்க சக்திசாலியா, சுயஸ்திதி சக்திசாலியா இருக்கும்போது நீங்க ஈஸியா அந்த சூழ்நிலையை கடந்து போயிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைந்து இருப்பதுதான் சங்கம யுகத்தின் பாக்கியம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சங்கம யுகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிய யுகம். கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற யுகம். உலகத்துல எவ்வளவு பேர் கடவுளே புரிஞ்சுக்காம, அறிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஆனா நமக்கு
பிரம்மா உடல்ல வந்திருக்கிறது சிவன் தான்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நமக்கு எல்லாமே இப்ப பிராப்தி ஆயிட்டு இருக்குது. நமக்கு எவ்வளோ பாக்கியசாலி, பத்மாபதம் கோடி பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்கன்றாரு. ஏன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நான் தான் வந்திருக்கிறேன்ட்டு. உலகத்துல யார் விவிஐபிக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் வந்திருக்கிறது. ஆனா உங்களுக்கு சாதாரண ஆத்மாக்கள் உங்களுக்கு தான் தெரியுன்றாரு. இப்ப அவரு கிடைச்சதுனால இந்த பாக்கியமே நமக்கு என்னன்னா எல்லா சக்திகளும் இந்த ஞானத்தில் ரெண்டுத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறது தான் இந்த சங்கம யுகத்தினுடைய பாக்கியமேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.